இணைந்திருக்கிறார். மயில்சாமி வணக்கம். பெப்சி அமைப்பினுடைய போராட்டம் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. திரைத்துறையில உச்ச நட்சத்திரங்களாக இருக்கக்கூடிய ரஜினி, கமல் தங்களுடைய கருத்தை இதில் கூற வேண்டும் அப்படின்ற ஒரு வலியுறுத்தல், ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறது. உங்களுடைய கருத்துக்கள் முதலில் என்ன மயில்சாமி? நம்மளுடைய கருத்து என்ன, இது புதுசா இருந்தா ரொம்ப ஃபீல் பண்ணலாம். இது அடிக்கடிக்க நடக்கிறது, அப்பப்ப பிரச்சனைகள் வர்றதுனால இதெல்லாம் இப்ப எங்களுக்கு போர் அடிச்சு போச்சு. இதை பத்தி என்ன பேசணும் அப்படிங்கிற மாதிரி ஆயிப்போச்சு. பட் இருந்தாலும் எவ்வளவு ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் சரி பேசித்தான் தீர்க்க முடியுமே தவிர கட்டளையிட்டோ ஆணியிட்டோ எந்த ஒரு விஷயத்தையும் தீர்க்க முடியாது. என்னை பொறுத்தவரைக்கும் எப்படின்னா, எந்த அமைப்புல உட்கார்ந்து இருக்கிறாங்களோ அவங்க பார்த்து முடிவெடுக்கணும். நம்மகிட்ட டிவி இருக்கு, மைக் இருக்குங்கிறதுக்காக ஓவரா பேசிடக்கூடாது. அதே பாத்தீங்கன்னா சில பேர் ஒரு சொல்ல பேசி மனசை புண்படுத்தி வச்சிடறாங்க. அதனால பதவியில் இருக்கிறவங்க என்ன பண்றாங்கன்னா கொஞ்சம் நெஞ்ச நிமித்திக்கிறாங்க. பதவி வரும்போது பணிவு வர வேண்டும், துணிவு வர வேண்டும் போலான்னு தான் என் தலைவர் சொன்னாரே தவிர பதவியில் வந்ததுக்கு அப்புறம் நீ வைக்கிறதா சட்டம் அப்படின்னு சொல்லவே இல்லை. இந்த பிரச்சனை எம்ஜிஆர் காலத்தில் நடக்கும் போது ப்ரொடியூசர்கள் எல்லாம் ரொம்ப நெருங்கி பழகுவாங்க. எம்ஜிஆர் கிட்ட ஒர்க்கர்ஸ் எல்லாம் தள்ளிதான் நிற்பாங்க. ஆனா அந்த பிரச்சனையை எம்ஜிஆர் கொண்டு போகும்போது என்ன பிரச்சனைன்னு கேட்கும் போது, ஐயா இவ்வளவு கேட்கறாங்க, எங்களால இவ்வளவுதான் கொடுக்க முடியும்னு சொன்னாங்க. அதுக்கு எம்ஜிஆர் சொன்னாரு, நீ கொஞ்சம் குறைச்சிக்கோ, இவங்க கொஞ்சம் ஏற்றிக்கோ அப்படின்னாங்க. பிரச்சனை முடிஞ்சு போச்சு. எனவே பேசிதான் முடிவெடுக்கணுமே தவிர ஸ்ட்ரைக்கு, அதே மாதிரி இவங்க ஸ்ட்ரைக்கு அறிவிக்கிற வரைக்கும் இவங்களும் வரக்கூடாது, ஸ்ட்ரைக்கு அறிவிக்கிற அளவுக்கு தயாரிப்பாளர் சங்கமும் வரக்கூடாது. இதுக்கு உடனடியா எந்த யூனியன் இருக்கக்கூடாது. தொழில் என்பது எல்லாரும் சேர்ந்து செய்வது. ஆனா முன்ன பின்ன இருக்கா, கொஞ்சம் குறைச்சிக்கலாம். அதாவது எப்படி சொல்றது, ஆடிக்காருக்கும் பெட்ரோல் விலை அதே விலை, ஆட்டோவுக்கும் பெட்ரோல் விலை அதே விலைங்கிறது நம்ம ஏத்துக்க முடியாதுங்கிற மாதிரி ரஜினிகாந்த் சம்பளம் அதிகமா கொடுக்குறாங்க, கம்மி படத்துக்கு கொடுக்கலாங்கிறது இல்ல. கொஞ்சம் பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். கம்மி படத்துக்கு வச்சு கொஞ்சம் கம்மியா வாங்கலாம். அதே மாதிரி 2 பேட்டாங்கிறது 1 பேட்டா வாங்கலாம். பேச்சுவார்த்தை தான் தீர்வு அமைப்பில் உள்ள சேர்ல உட்கார்ந்து இருக்கிறவங்க முடிவெடுக்கிறது அது எந்த விதத்திலையும் நியாயம் கிடையாது. அது எல்லா அமைப்புக்கும் சொல்றேன். பெப்சி, தயாரிப்பாளர் சங்கம், நடிகர் சங்கம் அப்படி ஜென்ரலாவே என்ன சொல்ல, பொதுவாக தலைமை பொறுப்பில் இருக்கவங்க எல்லாருமே நீங்க பேசிக்கலன்னா நீங்க எடுக்கிற முடிவு தான் 20,000 ஒர்க்கர்ஸோட வேலை. இது நான் யோசிப்பேன். அதுதான் நீங்க சொன்னீங்க பேச்சுவார்த்தை தீர்வு அப்படின்னீங்க. இன்னைக்கு நீங்க பல விவாதங்கள்ல நடிகர்கள் அரசியலுக்கு வருவதில் என்ன தவறு இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு விவாதங்களே நீங்க கலந்துக்கிறீங்க. இன்றைக்கு அரசியல் பேசி வரக்கூடிய ரஜினிகாந்த், கமல்ஹாசன், அரசின் மீது குற்றச்சாட்டு வைக்கக்கூடிய கமல்ஹாசன் உள்ளிட்டவர்கள் தங்கள் துறையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் பத்தி வெளிப்படையாக பேசலையே அப்படின்னு ஒரு எதிர்குரல் எழதானே செய்கிறது. மயில்சாமி கிட்டே இப்பதான் வந்திருக்கீங்க, என்ன போவீங்க? எடுத்ததுமே அவங்க எப்படி குரல் கொடுக்க முடியும்? அவங்க என்ன பார்க்க வேணாமா, என்ன சம்பவங்கள்? ஏன்னா அவங்களுக்கு படம் எடுக்கிறவங்க, அவங்களுக்கு தெரியும் நிலைமை. கமல் சாருக்கு பெப்சி பத்தி நல்லா தெரியும், தயாரிப்பாளர் பத்தி நல்லா தெரியும், சமுதாய பத்தியும் நல்லா தெரியும். அதனால அவங்க எடுத்துமா முக்கியமான பேச மாட்டாங்க. 2 நாள் ஆச்சு, இப்பதான் மயில்சாமியே கூப்பிட்டுருக்கீங்க. மயில்சாமி, திரைப்பட தொழிலாளர்கள் பிரச்சனை பத்தி அரசியல் கட்சி தலைவர்கள்ட்ட கேட்கல. திரைத்துறையில இருக்கக்கூடிய முன்னணி நட்சத்திரங்கள் கிட்டத்தட்ட 50 ஆண்டுகளாக திரைத்துறையில் இருக்கக்கூடியவங்க அப்படின்றப்போ அவர்களுக்கு இதனுடைய பிரச்சனைகள் முன்னரே தெரிந்திருக்கலாம். இதுல என்ன அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு கருத்துக்களை சொல்ல வேண்டி இருக்கிறது? இது தொடர்பான ஒரு பிரச்சனை வரப்பே தங்களுடைய கருத்துக்களை சொல்லியிருக்கணும் இல்லையா? யாராரு என்ன முறையில பேசுங்க தெரிஞ்சா சார் நான் பேசணும். இப்ப எனக்கு தெரிஞ்சு நான் வேலைக்கு போய் 70 நாள் ஆச்சு. நடக்குதான்னு எனக்கு தெரியல. எனக்கு அதுக்காக நான் ஃபீல் பண்ண முடியுமா? இப்ப பெர்ஃபார்மன்ஸ் பண்றவங்க எல்லாம் வாய்ப்பு கம்மி, நாடி வச்சிருக்கிறவங்களுக்கும் ஊர்ல இருக்கவங்க தான் வாய்ப்பு. அதுக்காக நான் சினிமா குறை சொல்ல முடியுமா? அது அப்படி கிடையாது. அது அவங்க இஷ்டம். ஒரு டைரக்டர் என்ன முடிவு எடுக்கிறாரோ அந்த முடிவு தான் ஒத்துழைக்கணும். அது மாதிரி ஒரு தயாரிப்பாளர் சம்பளம் கொடுக்கறவங்க என்ன முடிவு எடுக்கிறாங்க அது ஒத்துழைக்கணும். அதே மாதிரி ஒரு அமைப்பு என்ன முடிவு எடுக்கிறதோ அதுக்கு எல்லாம் சேர்ந்து ஒத்துழைக்கணும் சார். நீங்களா நான் தான் பெரியவன், நான் தான் பெரியவன் பிரஸ்டேஜ்ங்கிற முறையில எந்த பிரச்சனையும் தீர்க்க முடியாது. எனவே இதை எப்படின்னா எல்லாம் கூடி உட்கார்ந்து போன நல்லா இருக்கும், இப்படி பண்ணிக்கங்க. இன்னைக்கு சாலை கிராமத்துல போன வருஷம் ஒரு கிரவுண்ட் 3,4 கோடி ரூபாய்க்கு வித்துட்டு இன்னைக்கு 2,4 கோடி ரூபாய் போல சார். அப்ப மார்க்கெட் வேல்யூ பண வேல்யூ குறைஞ்சு போச்சுல. அந்த மாதிரி சினிமா பேசுங்க, இந்த சம்பளம் வாங்கியிருந்தீங்க அன்னைக்கு கொடுத்தோம், இன்னைக்கு கொடுக்க முடியல, அதனால கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. நாளைக்கு மறுபடியும் சம்பளம் பணந்தான பொருளாதாரம் உயரும் போது அதை நம்ம பார்த்து அட்ஜஸ்ட் கொடுத்தா ஒர்க் பண்ண போறாங்க. எனவே இந்த ஸ்ட்ரைக்குன்னு இவங்க சொல்லுவதும் இவங்க ஸ்ட்ரைக்குன்னு சொல்ற அளவுக்கு அவங்க நடந்துக்கிறதும் அப்படிங்கிறது எனக்கு அதுல கருத்து வேறுபாடு உடன்பாடு இல்லை. என்னுடைய பாலிசி வேலைக்கு போன சந்தோஷமா இருக்கணும்.